வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்ட பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பாதாள உலகத்தினரிடமிருந்து பணம் பெறும் போலீசார் குற்றம் சுமத்தும் அரசாங்கம். அரசாங்கம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும், திசா தநாயக வலியுறுத்து. ஊடகங்களுக்கு எதிரான தீர்மானத்தை எடுத்த அமைச்சர் சந்திரசேகரன். அனுர ஆட்சியை கவிழ்க்க முடியாது, எதிர்க்கட்சிக்கு பிரதமர் வழங்கிய பதிலடி. இனிமேல் ஊடகவியலாளர்களுக்கு கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அனுமதி இல்லை என யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கும் தம்பிராசா மற்றும் பெனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவன் ஆகியோருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தம்பிராசாவிற்கு யார் அனுமதி வழங்கியது, எந்த அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது, கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களை ஏன் உள்ளே விடுகின்றீர்கள், தம்பிராசாவை வெளியே அகற்றுங்கள் என அர்ஜுனா கூறியிருந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்திரசேகரன், இனிமேல் பொதுமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளார். அஸ்ரிஸ்ம நலன்புரி கொடுப்பனவு தொகையை வங்கிக் கணக்கினூடாக பெற்றுக்கொள்வது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இன்று முதல் உரிய வங்கிக் கணக்கினூடாக பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அஸ்ரிஸ்ம நலன்புரி கொடுப்பனவு திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக தகுதி பெற்ற 2,12,423 குடும்பங்களுக்கு இந்த தொகை வைப்பிலிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தலைவர் ஜெயந்த விஜயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சில போலீஸ் அதிகாரிகள் பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளிலிருந்து வழக்கமாக பணம் பெறுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல குற்றம் சுமத்தியுள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை ஒழிக்க எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளை ஊடகங்களுக்கு வெளியிட முடியாது என்றும் இவர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளிலிருந்து சம்பளம் பெறும் போலீஸ் அதிகாரிகள் உள்ளனர். புலனாய்வு அறிக்கைகளை தொடர்ந்தும் ருவன் வெல்லவில் கிட்டத்தட்ட முழு போலீசாரையும் இடமாற்றம் செய்ய வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, அவிசா வெலவிலும் கூட பாதாள உலகத்தின் பணம் போலீசாரின் கைகளுக்கு செல்கின்றது என்று அவர் மேலும் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு 3/2 பெரும்பான்மை பலத்துடன் மக்களால் நிறுவப்பட்ட அரசு. அது எவராலும் அசைக்க முடியாது. எனவே இந்த அரசு கவிழும் என்று எதிரணியினர் கனவில் கூட நினைக்கக்கூடாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசு மீது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சியினர் முன்வைத்து வரும் விமர்சனங்கள் தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் ஹரணி அமரசூரிய மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பினார்கள். அந்த மக்களை எம்மை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள். மக்கள் ஆணைக்கு மதிப்பளித்து செயல்படுவது எமது பிரதான கடமை. மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதும் எமது பிரதான குறிக்கோளாகும். ஆளும் தரப்பினரின் கல்வி தகமை பற்றி கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சியினர் முதலில் தங்கள் கல்வி தகமையை பரிசோதிக்க வேண்டும். பொய்களை சொல்லி நாம் ஆட்சிக்கு வரவில்லை. நாம் நேர்மையுடன் நடந்தபடியால் தான் மக்கள் எம்மை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள். மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்போம். இனிமேல் இன மத மொழி ரீதியில் பிரச்சினைகள் வர இடமளியோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது 92வது வயதில் நேற்று மாலை காலமானார். எய்ம்ஸ் அவசர சிகிச்சை பிரிவில் மன்மோகன் சிங் நேற்று மாலை உடல்நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் காலமானதாக மருத்துவமனை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
இடைநிறுத்தப்பட்டிருந்த அரிசி இறக்குமதிக்கான அனுமதி நேற்று முதல் மீண்டும் வழங்கப்பட உள்ளதாக இலங்கை சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக கடந்த 4ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி வரையில் தனியார் துறை வர்த்தகர்களுக்கு நேரடியாக அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அக்கால பகுதியில் மொத்தமாக 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டிருந்தது. எனினும் நாட்டில் நிலவும் அரிசி பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி போதுமானதாக இல்லாது காணப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியிருந்தனர். இதுகுறித்து அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்ததுடன் அரிசி இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் ஜனவரி 10ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் கடந்த 24ஆம் திகதி வெளியிடப்பட்டது. அதன் பிரகாரம் நேற்று முதல் அரிசி இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதாக சுங்க திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் மாவட்டத்திற்கு குடிநீர் தரமாட்டோம் என்று கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள யாரும் ஒரு நாளும் கூறியதில்லை. யாழ் மக்கள் அந்தளவிற்கு முட்டாள்தனமாக வாழவில்லை என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்று இடம்பெற்றது. இதன்போது இரணிமடு குளத்திலிருந்து விவசாயத்திற்கு பயன்படும் நீருக்கு மேலதிகமாக வெளியேற்றப்படும் நீர் கொள்வனவினை யாழ் குடிநீர் திட்டத்திற்கு பயன்படுத்துவது தொடர்பிலான கோரிக்கையொன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதில் வழங்கிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியலுக்காக வருபவர்கள் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இரணிமடு குளத்தை வைத்து யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு எதிரான அறகலைய போராட்டத்தின் பின்னர் பல்வேறு காரணங்களுக்காக 6,000 அரசியல்வாதிகள் அரசியலில் இருந்து விலகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண கெட்டியராஜி கருத்து தெரிவிக்கையில், போராட்டத்தின் பின்னர் பல அரசியல்வாதிகள் நம்பிக்கை இழந்து அரசியலில் இருந்து விலகியுள்ளனர். அத்துடன் பல்வேறு நிலைகளில் உள்ள அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலுடன் தொடர்புடைய மேலும் 2,000 பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளனர். மேலும் ஏனைய கட்சிகளை உருவாக்குதல், ஏனைய கட்சிகளுடன் இணைதல் போன்ற பல்வேறு காரணங்களினால் கடந்த காலங்களில் சுமார் 30 அரசியல் கட்சிகள் சீலிழந்துள்ளன. இந்த நிலையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனு கோரப்பட்ட நிலையில் 80,000க்கும் அதிகமான வேட்பாளர்கள் தோற்றியிருந்த அதிக வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிட கட்சிகளில் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எட்கா ஒப்பந்தம் தொடர்பான மாறுபாடான நிலைப்பாடு குறித்து அரசாங்கம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று திசா அத்தநாயக்க வலியுறுத்தியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான திசா அத்தநாயக்க இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ளதாவது: எட்கா ஒப்பந்தத்துக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்ட தேசிய மக்கள் சக்தி இன்று அதனை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. எனவே கடந்த காலங்களில் மக்களிடம் பொய் கூறி அவர்களை ஏமாற்றியமைக்காக தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் மன்னிப்பு கோர வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது இரு நாட்டு அரசு தலைவர்களுக்கும் இடையில் பிரதான சில விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டன. அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அன்று மக்களை நாம் ஏமாற்றிவிட்டோம். ஆனால் இது யதார்த்தம் என்பதை அரசாங்கம் நாட்டுக்கு கூற வேண்டும் என்றும் திசா அத்தநாயக்க தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார்.